செல்லக்குட்டீஸ், எத்தனை பேர் நீங்கள் என்ன போல் பாத்திர பைத்தியம்னு சொல்லுங்கள். எனக்கு என்னவோ தெரில, பாத்திரம்னா அவ்வளோ பிடிக்குங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து அம்மா வச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சம்பட்டம் நிறைய நான்வெஜ் வந்து வாங்கி ஒரே தடவையில் வாஷ் பண்ணி ஃபிஷ்ஷு ப்ரான் இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா மேரினேட் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்குவேன். நிறைய பேர் டப்பர் வேர் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ அப்பையிலேருந்து அந்த டப்பர் வேர் பைத்தியோன்ட்டு ஆனது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க நிறைய டப்பர் வேர் பைத்தியம், அவ்வளோ டப்பர் வேர் பைத்தியம் இருக்காங்க. இப்படி எனக்கு மட்டும் என்னமோ இந்த சில்வர் பாத்திரம் அதுலேயும் சாலிடாக ஒரு மாதிரி ஒரு இந்த ஃபினிஷிங் சூப்பராக இருக்கக்கூடிய இப்படி ஒரு பைத்தியம்லாம் இருக்குமா? உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து நான் நேற்றுக்கு அதுவும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் போகிறப்ப வாங்கினது. சொம்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைஸ் சொம்பு தான் பிடிக்கும். தண்ணி எடுத்தோமா ஃபுல்லாக குடிச்சு முடிச்சோமா வச்சோமா, பெரிய சொம்புன்னு பிடிக்கிறதில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு வாங்கினேன், 3 இருந்தது. யூஸ்வலாக ஒரு வீடுனா ஒரு செம்பு இருக்கும், அப்படி தானே? எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னு பார்த்தீங்க பார்க்குற இடமெல்லாம் இதாக தான் இருக்கும். இதில் ஒரு 4 எங்கள் 4 பேத்துக்கும் வாங்கினது. அப்புறம் பார்த்தா நேற்றுக்கு பார்த்தேன் இதில் 2 தான் இருந்தது. இந்த 2 தான் இருந்தது. இந்த சொம்பெல்லாம் என்ன ரேட் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம், அப்டேட்டில் இருக்கீங்களான்னு பார்க்கலாம். இது அப்புறம் பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த இது வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஃப்ளார் டிசைனோட இந்த சம்பட்டம் பிடிச்சிருந்துச்சு. ஒரு புளித்தொக்கு பண்ணாலோ புளியோதரை பண்ணாலோ ஏதோ ஒன்று பண்ணாலோ இதில் எடுத்து வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் பெரிய சைஸு, அது பெரிய சைஸு. இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இதை பார்த்தேன், இதை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்களேன் டிசைன் எப்படி இருக்குது பாருங்களேன். இதில் சின்னதும் இருந்துச்சு, நான் எடுக்கலை. ஆக்சுவலி நான் வந்து எனக்கு கொஞ்சம் கிரேவிங் இருந்தது, போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு. அதுக்காக போய் வாங்க போயிட்டு என்ன பண்ணேன், இது வந்து வாங்கிட்டு வந்துட்டேன்னு வைங்களேன். இது வந்து ஒன்றுமே வந்து 250 ரூபா 290 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது இது. பட் இது எனக்கு இந்த ஃபினிஷிங் இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி தட்டு வாங்குவேன். அது பாருங்க, இது போன தடவை போயிட்டு தட்டுன்னு இது கூட பிரிக்கலை. இதுக்கெல்லாம் எண்ணெயில் தொட்டு அந்த இதை எடுத்துட்டேன். பார்த்தேன் ஏன்னா செம்பு வந்து அந்த விளிம்பு எப்படி இருக்குன்றது மறந்துச்சு. பாத்திரம் வாங்கும்போது எப்படி வாங்குவேன்னா, இப்போ டம்ளர்லாம் இந்த டம்ளரில் வந்து இந்த விளிம்பு வந்து இப்படி இருந்தால் தான் நம்ம ஊற்றி குடிக்கும்போதோ ஆற்றும் போதோ அது டக்குன்னு விழுந்துடும், இல்லைன்னா சைடு வழியே ஊற்றும். ஸோ இந்த விளிம்பு எனக்கு மறந்து போச்சு. வீட்டில் இருக்க செம்பு எப்படிதான் இருக்கும், இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் பார்த்தேன், ஒரே தடவையில் வாங்கிட வேணாமேன்ட்டு 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்து, நல்லா இருக்குன்னு 2 பேர் எடுத்துகிட்டு வந்துடணும். பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கே தான் வாங்கினது. இது எல்லாமே யார் யாருக்கெல்லாம் பாத்திர பைத்தியம் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டோரேஜ் காமிச்சிட்றேன் என்னோடய பாத்திர பைத்தியத்துக்கு எடுத்துக்காட்ட. டிஃபன் பாக்ஸும் அடுக்கி 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 போட்டிருப்பேங்க நான். இன்னும் உள்ளே இருக்குது. ஒரு ட்ரே தான் காமிச்சிருக்கேன், ஆனால் இன்னும் நிறைய உள்ள வச்சுருப்பேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, ஸ்பூனு டம்ளர் எல்லாமே தான்.